வணக்கம் சுமதி சமையல். பிரண்டையில் பொடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நல்லா பிரண்டை எப்படி ஒடிச்சுக்கணும். பிரண்டை ஒடிக்கையில் நம்மன்னு இருக்கும், கையெல்லாம் அரிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை உரிச்சிக்கலாம். பிரண்டை மார்க்கெட்லாம் நிறைய கிடைக்கும், கிராமத்தில் கிடைக்கும், டவுனுக்குள்ளேலாம் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. இது மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொழுந்தாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா இது மாதிரி நார் எடுக்கணும். சைடில் நார் எடுத்துக்கோங்க. இந்த பிஞ்செல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இந்த பிரண்டையில் ரொம்ப மருத்துவ குணம்லாம் நிறையா இருக்குதுப்பா. குழந்தைங்களுக்கு பசி எடுக்காத குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இதில் சட்னி செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்னி சாப்பிட்டுச்சோன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். இப்போ கைகால் வலி, பெரியவங்களுக்கு கைகால் வலியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரண்டை ரொம்ப கிடைக்காம மார்க்கெட்டில் எல்லாம் வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த பாருங்கள், இந்த தலையெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம். இந்த நார், இந்த தலையெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதில் நல்லெண்ணெயை ஊற்றி காய்ச்சி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, கைகால் வலியெல்லாம் சரியாகும். அது மாதிரி பிரண்டையில் எவ்வளவோ மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம், இனிமேலும் பார்ப்போம். இப்போ இந்த பொடியை செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொடி செய்ய ஜாமான்லாம் வறுத்துக்கலாம்ப்பா. உளுந்தம்பருப்பு ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். இதை போட்டு வறுத்துக்கலாம். இந்த உளுந்து கருகாமல் நல்லா இப்படி செவக்காக வறுத்துக்கோங்கப்பா. பிரண்டையோடு போட்டு இதுவும் வறுத்து சாப்பிட்டா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தும். அதனால் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வருங்க, நல்லா கருகிற மாதிரி ஆகிடும். போதுப்பா, வறுத்தது போகணும். நல்லா வாசனை வருது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் போட்டு இதையும் வறுத்துக்கலாம். இதையும் வறுத்தாச்சுப்பா. இதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் வடசட்டியில் தான் வறுக்கணும். இதில் அந்த பிரண்டை வறுக்கிறதுக்காக காய வச்சிடலாம். கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். இப்போ மழை நாளாக இருக்கிறதுனால காய வச்சுக்க முடியல, அதனால் எண்ணெயில் போட்டு வறுக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். பிரண்டையை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டேன்ப்பா. வணக்கி எடுத்து கொட்டிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி வணக்கியிருந்தோம்னா அந்த கலரெல்லாம் மாறி இருக்கும், கலரே வேறு மாதிரி இருக்கும். நான் லைட்டாக எண்ணெய் போட்டு சிம்லேயே வச்சு வணக்கினேன். அதனால் இது மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வணங்கியாச்சு. எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 மிளகாய், வரமிளகாய் வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அவங்கவுங்க காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. பிரண்டை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எல்லாம் போட்டுட்டு இந்த மிளகாயும்
எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோடையே நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கிறேன். மிளகாய் வறுத்துக்கப்பா. அதே மாதிரி பெருங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வச்சு பாருங்கள், அதையும் போட்டு வச்சுக்குவோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுப்பா. கொஞ்சம் மீடியமாக வச்சு வருங்க, அனல் அதிகமாக இருந்ததுன்னா கருகி போயிடும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் அனல் ரொம்ப கம்மியாக வச்சு வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். எள்ளு ஒரு 50 கிராம் இருக்கும், அது போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஹைலைட்டே வேறு. நல்லா ரொம்ப சத்தானது உடம்புக்கு, அதனால் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எள்ளு கண்டிப்பாக சேர்த்து வருங்க. வறுத்து பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வேறு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தது, நான் போட்டுட்டேன். நீங்கள் கருப்பு எள்ளு கிடைக்கல, வெள்ளை எள்ளு தான் போடணுன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து எல்லாம் ஒன்றா கொட்டிக்குவோம். நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இது மாதிரி பொரியும் போதே எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே கருகி போயிடும். ஒரு நிமிஷத்தில் கருகிடும். நல்லா எல்லாம் பொரிஞ்சிச்சு பாருங்கள். கொஞ்சம் விட்டிங்கன்னா கருத்துரும். நல்லா இது மாதிரி பொரிய வச்சு எடுத்து கொத்திக்க வேண்டியதுதான். உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போயே போட்டுக்கோங்க, சூடாக இருக்குது ஜாமான்லாம், அதுக்குள்ளே இதோட போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. எல்லாம் ஒன்றாவே கொட்டி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஒரு திப்பி கிப்பி ஒன்றும் இல்லை பாருங்கள். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்குவோம். இதே மாதிரியே நல்லா ஆற வச்சு கொட்ட வச்சுக்கோங்கப்பா. பிரண்டையை வந்து நல்லா வணக்கணும். வணக்கினது அதில் எப்படி இருந்தாலும் ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எல்லாம் ஒன்றா கொட்டி இப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஏதோ ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். இதோட நெய்யோ எண்ணெயோ கலந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சட்னியாகவும் தொட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து சட்னியாகவும் கொடுக்கலாம். இது மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.